அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரெண் 16 உடையர்கள் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. பேரெண் 16 இதை நாம் கர்மா, சோதனை, ஆன்மீக உயர்வு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா 1 என்ற சூரியனின் அகங்காரம், 6 என்ற சுக்கிரனின் கவர்ச்சி, இந்த இரண்டையும் சேர்ந்தால் வரும் எண் 7, அதாவது கேதுவின் மாயை, ஆன்மீக சோதனையாகும். இந்த மூன்றும் சேர்ந்துதான் பேரெண் 16க்கு ஒரு தனி அதிர்வை தருகின்றது. பொதுவாக பேரெண் 16 உடையவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் சோதனை நிறைந்தது தான். ஒரு பக்கம் கவர்ச்சி, புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் இவர்களுக்குள் தனிமை, பயம், சிக்கல்கள் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகளுடனே நகரும். ஆனால் இந்த சோதனைகள் இவர்களை ஆன்மீகத்திலும், பகுத்தறிவிலும், உண்மையிலும் வளர செய்யும். இந்த எண் உடையவர்களுக்கு காதலில் ஈர்ப்பு அதிகம். ஆனால் ஆசை, கட்டுப்பாடற்ற ஈர்ப்பு காரணமாக பிரிவு, துரோகம், மனவேதனை வர வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையில் சந்தேகம், புரிதல் குறைவு வரலாம். அதனால் உண்மையான அன்பு, பொறுப்பு, பொறுமை மிக அவசியம். பணம் சம்பாதிக்கிற திறமை இவர்களுக்கு உண்டு. ஆனால் திடீர் இழப்பு, தவறான முதலீடுகள், பிறர் ஏமாற்றம் இவங்க சொத்தை பாதிக்கக்கூடும். ஆடம்பர வாழ்க்கை ஆசையால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் சிக்கன பழக்கமும் திட்டமிடலும் அவசியம். இவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகம், மறைபொருள் அறிவு, ஆராய்ச்சி மாதிரி துறைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஆனால் கவனக்குறைவு சில சமயம் தடையாக இருக்கும். நட்பில் சிலர் உண்மையானவர்களாக இருந்தாலும் சிலர் துரோகம் செய்ய வாய்ப்புண்டு. அதனால் நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்கணும். வேலை வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வரும். ஆனால் அறிவு, ஆராய்ச்சி, ஆன்மீகம், விஞ்ஞானம், கலை, மருத்துவம், இலக்கியம் மாதிரி துறைகளில் இவர்களுக்கு பெரிய சாதனை செய்யும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் ஆபத்தான ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் மாதிரி துறையில் தவிர்க்கணும். பேரெண் 14 உடையவர்களுக்கு மன அழுத்தம், உணர்ச்சி வேதனை, கனவு குழப்பம் வரலாம். உடலிலோ இதயம், இரத்த அழுத்தம், நரம்பு பிரச்சனை மாதிரி விஷயங்கள் வரும். அதனால் யோகா, தியானம் அவசியங்க. அரசியலில் இவர்களோட கவர்ச்சி, பேச்சு திறமை உதவினாலும் நம்பிக்கை பிரச்சனை காரணமாக நீண்ட நாள் நிலை பெற சிரமம் வரும். ஆனால் கலைத்துறையில் கவிதை, இசை, ஆன்மீக படைப்புகள் இவைகளால் இவர்களுக்கு நல்ல புகழ் கிட்டும். கடைசியாக முக்கியமாக விஷயம் பார்த்திங்கன்னா, பேரெண் 16 என்பது ஒரு சோதனை எண்ணாகும். ஆசை, காதல், கவர்ச்சி, ஆடம்பரம் இவைதான் இவர்களுக்கு பிரச்சனையை தரும். ஆனால் சுய கட்டுப்பாடு, பொறுப்பு, ஆன்மீக சிந்தனை வந்துட்டா இவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடையும். மொத்தத்தில் பேரெண் 16 கொண்டவர்கள் சோதனைகளின் வழியாக வாழ்க்கை கற்றுக்கொண்டு ஆன்மீக சிந்தனையில் வழியாக உயர்வு வரும் ஆன்மாக்கள் என்றே சொல்லலாம். முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரெண் 16 சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் ஆன்மீகம், கலைத்துறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள். நன்றி, வணக்கம், நம சிவாயம்.